செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை. ஜனவரி 10 முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகம். தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடக்கம். 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திமுக இளைஞர் அணியின் மாநில மாநாடு வரும் 21ஆம் தேதி நடைபெறும். கட்சி தலைமை அறிவிப்பு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் பெயர் சூட்டியதில் தவறில்லை. அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. ரயில்வே மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் உதவியாளர்களை நியமிக்க தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை இடமாற்றம். துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல். மத்திய அரசின் 9 ஆண்டு கால கடன் சுமைக்கு பதில் என்ன? அண்ணாமலைக்கு KS அழகிரி சரமாரி கேள்வி. கிளாம்பாக்கம் மெட்ரோ பணியை உடனே தொடங்கவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். L1 புள்ளியில் வெற்றிகரமாக ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தம். இஸ்ரோ தகவல். மற்றொரு மைல்கல்லை எட்டியது இந்தியா. இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இலங்கையில் முதன்முறையாக ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகள். நடுவானில் திடீரென பெயர்ந்து விழுந்த விமான கதவு. அலறிய பயணிகளின் அதிர்ச்சி வீடியோ. காங்கோ நாட்டில் பெருவெள்ளம். 300க்கும் மேற்பட்டோர் பலி. தஜிகிஸ்தானில் நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 5.1 பதிவு. தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.